கூந்தல் கருப்பு, குங்குமம் செவப்பு, பூவையர் மனமோ பூசணி பூ. ரோடு வந்து பக்கத்து கொள்ளையில போச்சுன்னா ஐயா நான் வந்து போட்டோகிராஃபர்யா போட்டோகிராஃபர். என்னது போட்டோகிராஃபரா? என்ன அப்படி பாக்குறீங்க? எல்லாரும் ஸ்டுடியோல வந்து எடுப்பாங்க, நாங்க வீடு வீடா வந்து எடுத்து கொடுக்கறதா வழக்கம். நடமாடும் போட்டோகிராஃபர். அப்புறம் என்ன பின்வாசல் வழியா வந்த? பின்னால வந்தனா? நான் எங்க பின்னால வந்தேன்? முன்வாசல் வழியா தான் வந்தேன். உங்க சந்தோஷத்துல என்னை கவனிக்காம நீங்க தான் விட்டுட்டீங்க. சரி விடுங்க, ஏதோ நம்ம கல்யாண நாள் அதுவும் வந்திருக்கான், நம்மள ஒரு போட்டோ எடுக்க சொல்லுங்களேன். அப்படிங்கிற நீ என்ன பண்ற? எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு அழகா ஒரு போட்டோ. போட்டோவா? எடுத்துருவோமா? ஒன்னு எடுத்தா பத்தாது, மொத்தமா எடுத்தா தான் எனக்கு சௌரியமா இருக்கும். எடுத்துருவோமா? இந்த வயசுலயும் மோகன்லால் மும்தாஜ் மாதிரியே இருக்கீங்களா? இல்லங்க, இந்த நகையை சரி பண்ணிக்கலாம். சரி பண்ணி. ஏமா இன்னமும் கருவ அந்த கவரிங் நகையை போட்டுக்கிறீங்களா? கவரிங்க எவன் சொன்னா? இந்த சொட்டையில கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி எங்க அம்மா எனக்கு ஆசாசியா செஞ்சு போட்ட 60 பவுன் நகை அத்தனையும் சொக்க தங்கம். சொக்க தங்கமா? பத்மினி மாதிரியே இருக்கீங்க. மறுபடியும் என்ன பண்ற? முடி முடி முடி. அதை நான் பாத்துக்கிறேன். நீ எதை பண்றதா இருந்தாலும் ஏன் மூஞ்சில பண்ணு. உன் மூஞ்சில பண்றதுக்கு என்ன ஆக்கு? அப்படியே 2 பேரும் சரிங்க பாப்போம். கேமரா வச்சு இருக்கு சமாளிப்போம். அத்துட்டு ஓடிடலாமா இல்ல கொஞ்சம் நேக்கா தான் டீல் பண்ணும்? சரியா சரியா இருக்க. ஏங்க என்னங்க சிரிச்சுக்கிட்டு போஸ் கொடுத்துட்டா உங்க பொண்டாட்டியை கட்டி பிடிச்சி நகையெல்லாம் கல்ற மாதிரி போஸ் கொடுக்குறீங்க? ஏன் பொண்டாட்டி நகை நான் ஏன் கழட்டேன்? நான் என்ன பொய்யா சொல்றேன்? இந்த கேமரா வழியா பார்த்தா உங்க பொண்டாட்டியை கட்டி பிடிச்சி நகையெல்லாம் கல்ற மாதிரி தெரியுது. அப்படியா? என்னங்க இது அதிசயமான கேமரா இருக்கு. நீங்க அவனை இங்க அமிச்சிட்டு அந்த கேமரா வழியா அங்க போய் பாருங்க. சரியான யோசனை. இது வரேன். இது நியாயம். இந்தப்பா நீ வந்து என் பொண்டாட்டி பக்கத்துல போய் உட்காரு. நீ சொன்னதெல்லாம் உண்மையாவே நான் இந்த கேமரா வழியா பாக்குறேன். இப்ப கேமரா பாருங்க பாருங்க வைங்க. ஆமாயா, நீ என் பொண்டாட்டியை கட்டி பிடிக்கிற மாதிரியே இதுல தெரியுது. இப்ப பாருங்க. இப்ப ஒண்ணும் தெரியல. இல்ல இல்ல கல்ல வச்சு பாருங்க. பாக்குறீங்களா? இப்ப பாருங்க இப்ப பாருங்க. ஆமாயா, நீ என் பொண்டாட்டி நகையெல்லாம் கழட்ட மாதிரியே தெரியுது. ஆமா தம்பி, நீ நகையெல்லாம் கழட்டிட்டு ஓடுற மாதிரியே தெரியுது. அப்படிதான் அப்படியே ஓடுங்க ஓடுங்க. ஜென்மம் போன போதன். இங்க வாங்க. நானம்மா? என்னம்மா? நீங்க தானே ஹேமமாலினி மருமக தர்ம? அம்மா அம்மா அம்மா, இன்னும் பில் செட்டில் பண்ணல. எது அந்த 1.5 லட்சம் தானே? அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன் பேங்க். 2 லட்சம் ரூபாய் டிராப் பண்றதுக்கு பூரா தந்திக்கு போற கணக்க முடிச்சுக்கோங்க சார். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, முதல்ல பணத்தை கட்டிட்டு போங்க சார். 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டி பாடியை வாங்கிட்டு போறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா இல்ல பங்கியா? கிளவி பணத்தை கொண்டு போய் என்ன ஊறுகாவா போட முடியும்? மட பசங்களா, நான் பணமும் தர மாட்டேன் பணமும் வாங்க மாட்டேன். நீங்களே வச்சு நல்ல விலைக்கு வித்துருக்க. வந்துடுறேம்மா, பேங்க் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் வந்தது போது விட்டது தொட்டது உங்க டிப்ஸ் எல்லாம் சேர்த்து மொத்தமா கூட்டிக்கங்க. வந்தா வைத்தியம் பண்ண தருமரு, போகும்போது ஒண்ணும் தராம போயிட்டாலும் புலம்பப்படாது. நான் ஜெனிமல் பார்ட்டி பேர் தெரியுமில்ல தருமரு. பேங்க் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போயிட்டு வாங்க சார். அருவம் இல்ல. அப்புறம் என்ன ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்களா? ஆளுக்கு 1.5 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிக்கங்க. பேசிட்டு இருக்க வைத்தியம் பார்த்துட்டு பணம் வாங்காம யாராவது பணத்தை மார்க்கெட்ல 3 நாளா வச்சுப்பாங்களா? இது என்ன தர்மாஸ்பத்திரி சார்? என்ன என்னுள்ள இப்படி எல்லா பணத்தையும் உரியவங்க கிட்ட ஒப்படைக்காம சேர்த்து வச்சிருந்தா மீன் மார்க்கெட்டு மூர் மார்க்கெட்டு மாதிரி நான் பண மார்க்கெட் தான் வச்சிருக்கணும். குட் ஐடியா சார். ஷட் அப். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது. அவனை தேடி கண்டுபிடிச்சு பணத்தை ஒப்படைச்சிட்டு பணத்தை வாங்கிட்டு வா. சார் ஒரு காலம் பணம் கொடுக்கலன்னா நீ மார்க்கெட். உலகத்திலே மிகப்பெரிய கொடிய நோய் எது என்றால் புற்றுநோய். அந்த நோய் யாருக்கு வருதோ அவனைத்தான் கொல்லும். ஆனா இந்த தொத்து நோய் இருக்கே, அது ஒருத்தருக்கு வந்தா ஊரே கவ்வி அடிச்சிட்டு கொண்டு போய் சேர்த்துரும். அந்த தொத்து நோய் கால்ரா வந்துதான் என் மாமியார ஹாஸ்பிட்டல் அடிச்சு காலி பண்ணி கொண்டு போயிடுச்சு. புறத்தை எடுத்துட்டு போன்னு எவ்வளவோ என்ன கெஞ்சிராங்க. ஆனா முடியவே முடியாதான்னு சொல்லிட்டு அவங்க தெரியாம முடியாட்டேன். ஏன்? எனக்கு நீங்க முக்கியம்.
நீங்க தான் என் உயிர். பேசிக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு நாயை கூப்பிடுற? அதுக்கு என்ன புரியும்? நாய கூப்பிடல தர்மரை, எங்க மேல பாசம் வச்சிருக்கும் போது உச்சி கொட்டாம இருக்க முடியுமா? ஓ, பரிதாபப்படுறியா? நீ மனிதன். அப்புறம் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், நல்லா காதை தீட்டி வச்சுக்கங்க. நம்ம ஊர்ல செத்த பணத்தை வெளியூர் பக்கம் கொண்டு போகாதீங்க. அதே மாதிரி வெளியூர்ல செத்த பணத்தை எந்த காரணத்தை கொண்டு நம்ம ஊர் பக்கம் வர விடாதீங்க. குறிப்பா ஆஸ்பத்திரியில செத்து போன பணத்தை வரவே விடாதீங்க, அனுமதிக்காதீங்க. தர்மரன் என்னடா? ஆஸ்பத்திரியில இருந்து ஒருவேளை உங்களை தேடி ஊருக்குள்ள வந்தா இருக்கு. நீங்க இல்ல, அவர் எங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் தான் மக்களை கூட்டி பேசிட்டு இருக்காருன்னு சொன்னேன். வேன் வந்துகிட்டு இருக்கு. கையோட இங்க கூட்டி வர்றது, அதுல போனா இருக்குது, ஏத்த மாட்டேன். எட்டப்ப நாய காட்டியா குடுக்குற? இரு, என் மாமியா பணத்தோட சேர்த்து ஒன்னே அனுப்புறேன். அங்க நிக்கிறான், தர்ம நிக்கிறான், அவனை பிடிங்க. அவனை ஃபாலோ பண்ணுங்க. ஏண்டி, நான் பம்பு செட்டு வாங்குறதுக்காண்டி அவன் கைய பிடிச்சு காலை பிடிச்சு லோன் வாங்கி வீட்டுல வச்சா வாட்டாளுக்கு பாயாவும் சாயாவும் ஆயிடுற. உன்னை கைய காலை வச்சு வீட்டுல போட்டா நீ பேசாம இருப்ப. எடுப்பியா? ஒற்றை காசை எடுப்பியா? எடுப்பியா? நீ பெருசா நான் பெருசா? ஏண்டா கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னா என் பொண்ண என்ன வேணாலும் செஞ்சிருவியா? புருஷன் முன்னாடி சண்டை போடுறப்ப குறுக்க வந்த ஏனாமா செத்து போவ நீ. டேய், அப்படியே நான் செத்தாலும் பொணமா வந்து உன்னை விரட்டுன்னு விரட்டு வேண்டா. அப்படி நான் விரட்டல, என் பேர் ஹேமாவளி இல்ல. அன்னைக்கு சொன்ன மாதிரியே நீங்க பொறுமா வந்து விரட்டினாலே. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள எப்படி வந்துடுவாங்க பாப்பா. நிறுத்தியா, அவன் போயிட்டான். ஓடிட்டான். ஆமா, உன் புருஷன் எம்ஆர்எஃப்க்கும் டன்லப்புக்கும் போறதானா? இந்த ஓட்டம் ஓடுறான். கடனுக்கு கைகால் முளைச்சா மாதிரி காட்டுக்குள்ள கண்ணாபின்னு ஓடிட்டு இருக்கான். நான் இங்க டென்ஷன்ல இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க டாக்டர், என்ன கொஞ்ச நேரம் விடுங்க. நான் என் வீட்டுக்கார சமாதானப்படுத்தி பணத்தோட கூட்டிட்டு வரேன். 1.5 லட்சம் ரூபாய்க்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரே பிடிவான நீதான். உன்னையும் விட்டுட்டா அப்புறம் நாங்க என்ன பண்றது? நீங்க எப்படி விரட்டினாலும் அவரை பிடிக்கவே முடியாது. ஆனா என்னால முடியும். அவனை பிடிக்க ஒண்ணு இந்தியன் மிலிட்டரி வேணும், இல்ல போலீஸ் பெட்டாலியன் வேணும். பண்ற என்ன ஊர்ல இருக்க வாட்ச்மேன் ஒட்டுமொத்தமா எங்க தெரியுறாங்க? கையில துப்பாக்கி வேற வச்சிருக்காங்க. அடியால் தடி போலீஸ். ஆமா, இவங்க இங்க வந்தாங்க. தர்மரை பிடிக்கும் பணியில் என் உயிர், உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அர்ப்பணிக்க சித்தமாயிருக்கிறேன். ஹலோ சார், நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ண வந்திருக்கிறது எனக்காகத்தான். உங்களோட கடமுணர்ச்சியை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தமிழ்நாடு போலீஸோட திறமையை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா தர்மனை பத்தி, ஐயோ தர்மரை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. தமிழ்நாடு போலீஸ் மட்டும் இல்ல, இந்தியன் ஆர்மி, ஏன் ஸ்காட்லாந்து யார்டே வந்தாலும் அவரை பிடிக்க முடியாது. தர்மர் அவன் தான். தர்மர் சார் பிடிக்க சார், பிடிச்சிருக்க சார்.
ஆஹா சார் புடிங்க தொடர்ந்துக்கோ சார் ஆஹா கிளம்பிட்டாங்களே விரட்டி வர்றாங்களே ஐயோ ஏய் நல்ல பாம்பு சார பாம்பு குடும்பம் இருந்தது புத்தியில ஓடிங்க ஓடுது டாக்டர் 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 ஓடிக்கோ. ஏன் தம்பி ஊருக்குள்ளார போலீஸ் துப்பாக்கி கைமா திரியறாங்களே, என்ன விஷயம்? விஷயம் தெரியாதாக்கா? எவனுக்குமே 8 நாள் செலவு செய்யாம தர்மர்னு பேர் வச்சுட்டு தெரிஞ்சானே தர்மரு, அவங்க மாமியா வைத்திய செலவுக்கு பணம் கட்டாம பணத்தையும் வாங்காம ஓடியான்ட்டான். அடப்பாவி, ஆஸ்பத்திரிக்காரன் சும்மா விடுவானா? நேரா ஐஜி வரைக்கும் போயிட்டான். இந்த மாதிரி தேச துரோகியும் தெரு பொறுக்கியும் சும்மா விட்டு வைக்க கூடாது. என்ன பண்ணணுங்கிறப்பா? இட்லி கோப்பரையில போட்டு வேக வைக்கணுங்கிறேன். என்னன்னா நான் சொல்றது? சரியா தான் சொன்னீங்க. நீங்க சாப்பிடுங்க, இட்லி சாப்பிடுங்க. ஆமா, இதுக்கு முன்னால அவனை பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். உங்க அப்பா அம்மா மாறு வருஷத்துல திரியறாப்லையாம். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், லவக்குன்னு போலீஸ்ல புடிச்சு ஒப்படைச்சிருவேன். அவரு கிட்டத்தட்ட உங்களை மாதிரிதான் இருப்பாரு. ஆனா எப்போ வேட்டி அவுக்க மாட்டாரு. என்ன சாப்பிட்டு எந்த பக்கமா வருவீங்க? காட்டு பக்கம் தான் விறகு பொறுக்க வருவேன். வாங்க 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 வாங்க. கொண்டாங்க. ஏப்பா இவ்வளவு புழுக்கமா இருக்கு, போர்வை போட்டிருக்க? குளிர் காய்ச்சக்கா, குளிர் காய்ச்ச. குளிர் காய்ச்சல்ங்கிற ஒரு இட இட்லி சாப்பிடுற? காய்ச்ச வெளியே தானே, உள்ளுக்கு இல்லக்கா. பசிக்கா பசி, அகோர பசி. சரி சரி சாப்பிடு சாப்பிடு. நீ போங்க. வந்துட்டாங்க. சொல்லல, எனக்கு இந்தியாவில் இருக்கவே பிடித்தம்லடா. பேசாம வெளிநாடு போய் தங்கிடலாம் இருக்கேன். என்ன இந்த நேரத்தில் வெட்டுறாங்க? நான் எல்லாம் கேள்விப்பட்டேன் தர்மரு. மாமியா சொத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி இத்து போயிட்டியாப்பா? என்னப்பா பண்ண சொல்ற? மனுஷனுக்கு ஒரு சின்ன ஆசைதான். இப்ப நீ என்ன பண்ற? நேரம் நம்ம கதிர்வெல்ட்ட போய் விவரத்தை பூரா சொல்லி ஏதாச்சும் கைமாத்து வாங்கி எனக்கு ஒரு பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்துருங்க. நான் இந்த மலையில தங்கி இருப்பேன். பாஸ்போர்ட் ரெடி ஆனவன யார்ட்டாச்சும் ஒரு ஆள்கிட்ட சொல்லி அனுப்பு. நான் இப்படியே மலைப்பக்கமாவே ஏற்பட்டு வந்துடுறேன். தர்மரே, என்ன மரியாதையா வந்து சரணடைஞ்சிரு. முடியாது. உன்னை தேடி தேடி எங்க ஆயுசே முடிஞ்சிடும் போல இருக்கு. முடிஞ்சா என்னையா? சொத்து பத்தெல்லாம் கொடுக்காம என் மாமியாரே போயிட்டா. நீ போனா எனக்கு என்ன? சாதாரணமான பிரச்சனையே தேச பிரச்சனை ஆக்கிறாத. தர்மரே, ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு தெரியுமா உன்னை பிடிக்கிறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு? ஆகாம என்ன பண்ண? 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி என்னை பிடிக்கிறதுக்காக முகாம் போட்டு முட்டை பிரியாணி தின்னுக்கிட்டு இருக்கீங்க மெனக்கட்டு. அதுல 1.5 லட்சம் ரூபாய் எனக்கு கட்டிட்டு மிச்சம் 1.5 லட்சம் ரூபாய் ஆளு கொஞ்சமா பிரிச்சு எடுத்துக்கலாம்ல. காசு எடுத்து வைக்க தெரியல. நீங்க எல்லாம் தேசத்தை பத்தி பேசுறீங்க. இந்த பாரு, வீணா ஒரு அப்புறாணிய தீவிரவாதி ஆகிட்டு போயிடாதீங்க. சுடி அவனை. அது நல்லது. என்னது? அப்ப வந்துருப்பா. 1.5 லட்சம் கேட்க மாட்டீங்களே? என் மாமியா பணத்தை என்ன தர மாட்டீங்களே? வேட்டியை போட்டு சத்தியம் பண்ணுங்க, வர்றேன். பேச்சு பேச்சா இருக்கும்போது சுடாதீங்கப்பா. உன்னை கெஞ்சி கேட்கிறேன், ஒளியாத. ஐயா, முதுகுக்கு பின்னால வந்து மடக்கிறியே, நீ ஒரு உண்மையான தமிழனா? இதையே நீ முன்னால வந்து மடக்கினா உன்னை நான் போலீஸ்காரன் ஒத்துக்குருவேன். நீ பின்னால வந்து பிடிச்சனால இத நான் கணக்குல சேர்க்கவே மாட்டேன். கணக்குல சேர்க்கறதுக்கு நீ என்ன பெரிய பைனான்ஸ் மினிஸ்டரா? மேல ஏற நாயினா உன்னை கீழே அப்படி தள்ளிட்டு நான் ஓடி போயிருவேன். ஏறாமல அடச்சி. ஐயோ, என் புருஷனை எப்படி இழுத்துட்டு போறாங்க? ஐயா, இவனையெல்லாம் இட்லி கோப்பரையில போட்டு வேக வைங்க. ஏய், மூவ். ஐயோ ஐயோ. சார் ஒரு நிமிஷம். தர்மர்,
சுடல எல்லா விஷயமும் சொன்னா நான் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்துட்டேன். கதிரு ரொம்ப நன்றி கதிரு. இதுல 1.5 லட்சம் பணம் இருக்கு. அவர் செஞ்ச தப்பு தான். அவருக்காக ஜாமீன் நான் ஏத்துக்கிறேன். தயவு செஞ்சு அவரை விட சொல்லுங்க சார். உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால இந்த விஷயத்தை பெருசு பண்ணாம விடுறேன். நான் எஸ் டாக்டர். பணம் வந்தாச்சு, அவனை ரிலீஸ் பண்ணட்டும். அந்த பாடி அவங்கிட்ட ஒப்பட. இது மாமியார் பாடியை ஏன் ஒப்படைக்கிறீங்களா ஐயா? அந்த பாடியை வச்சுக்கு நான் பட்ட பாடு பத்தாதா? மறுபடியுமா? போதும்டா சாமி, உங்களை கையெடுத்து கும்பிடு. பாடி வேணா, பணம் வேணா. இந்த தாரியோட அந்த காலையில் ஏற்றி இந்த ஜெயில கொண்டு தள்ளுங்கப்பா. சாமிகளா என்ன விட்டுருக்க. அட பாவி மனுஷா, அந்த ராசா பெரிய மனுஷன் பண்ணி பணம் கொடுத்திருக்காரு. நீ பாடி வேணாங்கறியே. நீ எல்லாம் மனுஷனா? ஒண்ணு நீங்க அடிச்சுக்கிறீங்க சார். பாடி என்கிட்ட கொடுங்க, நானே அடக்கம் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணே. இன்ஸ்பெக்டர், அவன் ரிலீஸ் பண்ணுங்க. சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். நீங்க வந்து பாடி வாங்க. வாங்க சார். காப்பி சாப்பிடுப்பா. என்ன இருந்தாலும் மாமியார் சொத்துக்கு ஆசைப்பட்டது ரொம்ப தப்புப்பா. அத போய் என்னப்பா இந்நேரத்துல இன்ஸ்பெக்டர் போலீஸ் வக்கீல் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வர்றாங்க. புரிஞ்சு போச்சு. கதிரு, நான் அன்னைக்கே சொன்னே கேட்டியா? ஆஸ்பத்திரியில செத்த பணத்தை அடக்கம் பண்ணாத, பின்னால கோர்ட்டு கேஸ் வாய்தான் வருவாங்க. நீ தாங்க மாட்டேன்னு சொன்ன கேட்டியா? வந்துருச்சு பாரு. இப்ப நேரம் என்ன பண்ணுவாங்க? உன்னை கூட்டிட்டு போய் அந்த புல குளிக்கல கிடக்கிற பணத்தை வெளியே எடுப்பாங்க. அது இதுன்னு கிண்டி கிளறி உன்னை உள்ள வர போறாங்க. எது ஓடி போயிருப்பா. நான் பாத்துக்கிறேன். நீங்க சும்மா இருங்க அண்ணே. நீங்க என்ன விசாரிங்க. நீங்க தானே மிஸ்டர் கதிர்? ஆமா நான் தான். தாட்சாயனுடைய அம்மா ஹேமாமாலினிய அடக்கம் பண்ணது நீங்க தானே? ஆமா நான் அடக்கம் பண்ணேன். சார் அவர் தெரியாம பண்ணார் சார். எனக்கு உதவி பண்ண போறதாக நினைச்சு அவர் தப்பு பண்ணிட்டார் சார். அவரை மன்னிச்சிருக்கேன் சார். சொல்லி வாயை திறந்து நிக்கிறா. ஐயோ, அந்த அம்மா தான் செத்த பிறகு தன்னை யாரு அடக்கம் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் எல்லா சொத்துன்னு ஏற்கனவே எழுதி வச்சிருக்காங்க. அந்த அம்மாவை நீங்க அடக்கம் பண்ணதுனால சட்டப்படி அந்த அம்மாவோட சொத்தெல்லாம் உங்களை தான் சேரும். இந்தாங்க அந்த அம்மா எழுதி வச்ச உயில். அட பாவிகளா, இந்த வார்த்தையை அன்னைக்கே சொல்லியிருந்தீங்கன்னா அந்த பணத்தை ஆஸ்பத்திரியிலே குளிய தோண்டி போச்சிருப்பே. படுத்திட்டீங்களே. இந்த பாரு, மாமியார் சொத்துக்கு ஆசைப்பட்டு நீ பட்ட அவசியம் எல்லாம் பத்தாதா? இன்னும் படணுமா? பெத்த தாயாகட்டும் அத்தை ஆகட்டும் எல்லாரும் ஒண்ணு நினைக்கணுமாப்பா. சொத்து நனைஞ்சு இல்ல. இந்த சொத்தை நீங்க வச்சுக்க, எனக்கு அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சுங்கிறத நான் உணர்ந்துட்டேன். இனி 7 ஜென்மத்துக்கும் எவன் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டேன்ப்பா. இந்த சொத்துக்கு சொந்தக்காரி இவதான். நான் அவட்டையே கொடுத்துறேன். இந்த மாவன் சொத்து. எப்படியோ தர்மரு, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா சரிதான்.